பாவங்கள் அப்படின்ற அந்த பகுதி அதை பற்றி நாம் பார்த்துட்டு இருக்கோம். பாவங்களால் ஏற்படும் ப்ரெடிக்ஷன்ஸ், நிகழ்வுகள், பாவங்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள், ஒரு பாவத்தின் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம், கெட்ட விஷயம் பொதுவாக. ரெண்டாவது, ஒரு பாவத்துக்கும் இன்னொரு பாவத்துக்கும் தொடர்பு ஏற்படும் பொழுது அது தரக்கூடிய விளைவுகள். இதைத்தான் நம்ம பாவங்கள் கிளாஸில் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் ஒவ்வொரு பாவமாக ஒரு டாப்பிக்கை டீட்டெயிலாக எடுத்து அந்த டாப்பிக்னுடைய அப்ளிகேஷன் அதை பற்றி நாம் அலசி கொண்டிருக்கின்றோம். இப்போ 12ஆம் பாவம் பார்த்தோம். அதே போல் 9ஆம் பாவமும் பார்த்தோம். 9ஆம் பாவம் நின்ற இடம் வேறு ஏதாவது ஒரு அதிபதி 9ஆம் பாவத்தில் சென்று அமர்ந்தால் அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். பொதுவாக இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் அல்லது பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் அல்லது பாக்கியம் அப்படின்னா என்னன்னா, பாக்கியமாக பெற்றது, அதிர்ஷ்டமாக கிடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை பாக்கியமாக பெற்றது, அதிர்ஷ்டமாக கிடைத்தது. ஒரு மனிதன் இந்த பிறவியில் ஒரு விஷயம் வேண்டும் என்று ஆசைப்படாமல் அதற்காக ஒரு முயற்சியோ, அதற்கான ஒரு திட்டமிடலோ, அதற்கான ஒரு செயல் திட்டமோ, அதற்கான ஒரு பிளானு, ப்ளூ பிரிண்ட் எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயம் அந்த மனிதனை தேடி வருவது, அதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னா, அது இஷ்டம், அதுவாக இஷ்டப்பட்டு நம்மிடம் வருவது. நாம் இஷ்டப்பட்டு தேடிக்கொள்வது கிடையாது. எதிர்பாராமல் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, நாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த விஷயம் நடக்கும்னு, ஆனால் நடந்திருக்கும். அது நல்ல விஷயம், இன்னும் சொல்லப்போனால் உயர்வான விஷயம், இன்னொன்று ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம், ஆன்மீக தொடர்பு, இது போன்று எதிர்பாராமல் நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், அதை சொல்லக்கூடிய பாவம் 9ஆம் பாவம். ஆக 9ஆம் பாவத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்து இருக்கின்றன, 9ஆம் அதிபதி எங்கு சென்று அமர்ந்திருக்கின்றார் அப்படின்றத நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இறை சக்தி, இறை ஆற்றல் அப்படின்றது நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய அலாவுதீன் விளக்கு பூதம் கிடையாது. இறை சக்தி, இறை ஆற்றல் அப்படின்றது உங்களுடைய எண்ண ஓட்டத்திற்கு தகுந்தாற் போல பிரபஞ்சத்திடமிருந்து உங்களுக்கு தேவையான அல்லது உங்களுக்கு தகுந்த, உங்களுக்கு எது ஒர்த்தோ, உங்களுடைய மனசுக்கும் உங்களுடைய குணாதிசயத்துக்கும் உங்களுடைய எண்ண அலைக்கும் எந்த ஃப்ரீக்வன்சி, எந்த அலைக்கற்றை ஒத்து போகிறதோ அது சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய தொடர்பு, அது சம்பந்தப்பட்ட விஷயம், அது சம்பந்தப்பட்ட ஆற்றல், அது சம்பந்தப்பட்ட பொருள், இதை பிரபஞ்ச சக்தியிடமிருந்து எப்படி பெறுவது, எதன் மூலியமாக பெறுவது, யார் மூலியமாக பெறுவது, எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைந்தால் நாம் நினைக்கின்ற விஷயம் நம்மை தேடி வரும், அல்லது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைந்தால் நாம் நினைக்கும் விஷயத்தை நாம் தேடி செல்ல முடியும். இது போன்ற சூழ்நிலைகளை உருவாக்குவது மட்டும்தான் வெறும் ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கிறது, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பது, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பது. இது மட்டுமே எனக்கு தெரிந்தவரை இறை சக்தியால் முடிவது. காட்டுறது, ஊட்டுறது கிடையாது, நம்ம கையில் கொண்டு வந்து கொடுக்கறது கிடையாது. அப்போ இறை சக்தி எப்படி வேலை செய்யும்? ஜாதகத்தையும் மிஞ்சி, ஜாதகத்தையும் மீறி நமக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, அப்போ அந்த ஜாதகத்தையும் மீறி நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் எதன் மூலியமாக வேலை செய்யும் அப்படின்னா,
அதாவது நல்ல விஷயத்த சொல்கிறேன். பாக்கியம் அல்லது அதிர்ஷ்டம், ஜாதகத்தையும் மீறி நமக்கு ஒரு விஷயம் பரிசாக கொடுக்கப்படுகின்றது, ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது. ஒரு சூழ்நிலையிலேருந்து நீ தப்பிச்சிக்கோ, இல்லை இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு கயிறு மாறு பயன்படுத்தி கொண்டு இதிலிருந்து நீ மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறு உங்களுக்கு கொடுக்கப்படுது, அதில் அல்லது ஒரு சாவி உங்களிடம் கொடுக்கப்படுகின்றது அப்படின்னா அந்த சாவி வந்து 9ஆம் பாவம். அந்த சாவி 9ஆம் பாவம். நம் லக்னத்திலிருந்து 9ஆம் பாவம் எங்கே இருக்கின்றது, எந்த வீடாக வருகின்றது? நம்பர் 1. ரெண்டாவது, நம்ம லக்னத்திலிருந்து 9ஆம் பாவத்தில் என்ன கிரகங்கள் அமர்ந்து இருக்கின்றன? 9ஆம் பாவத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்து இருக்கின்றன? 9ஆம் அதிபதி எங்கு அமர்ந்து இருக்கின்றார்? இதை பார்க்கணும். நம் ஜென்ம லக்னத்திலிருந்து 9ஆம் பாவத்தில் எந்த வீட்டு அதிபதி, எந்தெந்த பாவாதிபதி, எந்தெந்த கிரகம்லாம் போய் 9ஆம் பாவத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க? 1. ரெண்டாவது, 9ஆம் பாவத்தில் 9ஆம் அதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கின்றார்? அதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ இவை இரண்டும் நிகழ்காலத்தில் நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற நல்ல தீய விளைவுகள், கர்ம பலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த 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 தப்பு நம்ம பண்ணதுனால இந்த தண்டனையை நம்ம அனுபவிக்கிறோம், இன்னென்ன பிரச்சனைகளை இந்தந்த கால சூழ்நிலையில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு நமக்கு ஒரு ட்ராப் செட் பண்ணி, ஜாதகம் செட் பண்ணி நம்மளை படைத்த அந்த இறை சக்தியே அதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு நமக்கு ஒரு சாவியை கொடுக்குது, அல்லது அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு நமக்கு ஒரு உதவியை, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு உதவியை கொடுக்குது நாம கேட்காமையே. அப்போ நாம கேட்காமையே ஒரு உதவியை அது வந்து நல்குகின்றது, ஒரு நல்லதை அது செய்கின்றது அப்படின்னா அதுதான் அதிர்ஷ்டம், அதுதான் பாக்கியம். அதை சுட்டி காட்டக்கூடிய பாவம் 9ஆம் பாவம். 9ஆம் பாவத்தில் எந்த கிரகம் அமர்ந்து இருக்கின்றது அப்படின்னு பாருங்க. அதை கிரக காரகத்துவமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, அல்லது பாவ காரகத்துவமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றாலும் சரி, 9ஆம் அதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னு பாருங்க. இந்த 2 தொடர்புகள் இருக்கு இல்லையா, இதன் மூலியமாகத்தான் உங்களுக்கு எதிர்பாராத நன்மை அல்லது எதிர்பாராத வாழ்க்கையில் உயர்வதற்கான தூண்டுகோல் அல்லது ஆப்பர்ச்சுனிட்டி, சந்தர்ப்ப சூழ்நிலை, வாய்ப்பு உருவாக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், உங்க ஜாதகத்துல 9ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்குவோமே. அப்ப 11ஆம் பாவம்ன்றது என்னது? மூத்த சகோதரர், சித்தப்பா, நண்பர்கள் வட்டாரம். நண்பர்கள் வட்டாரம்னா நண்பர்கள் குழு, ஒரு மிகப்பெரிய குழு, அது நண்பர்கள், நட்பு வட்டாரம். இது போன்ற உறவுகள் 11ஆம் பாவம் இல்லையா? அப்போ ஒரு குழுன்னு வந்துருச்சுனாலே 11ஆம் பாவம் தான். சரி, இப்போ இதுல 9ஆம் அதிபதி சென்று அமர்ந்து விட்டார். 9ஆம் அதிபதி சென்று அமர்ந்து விட்டார் இல்லையா? அப்போ எப்பொழுதெல்லாம் நீங்கள் 11ஆம் பாவத்தை இயக்குகிறீர்களோ, சித்தப்பாவோட கான்டாக்ட், அப்படி இல்லைன்னா மூத்த சகோதரரோட கான்டாக்ட், இதில் உங்களுக்கு யாரோட நட்பு இருக்குது, பகை இருக்கிறது அப்படின்றது வேற, அது உங்களுடைய சொந்த பிரச்சனை, அதுக்கும் ஜாதகத்துக்கு சம்மந்தமே கிடையாது. உங்களுடைய நட்பு வட்டாரங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் அப்படின்னா அது எப்படியும் 3, 7, 11 மூலியமாக தான் அது உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் 11ஆம் பாவம்ன்றது மிகப்பெரிய கான்டாக்ட் இல்லையா? அப்போ அதன் மூலியமாக நீங்கள் எதிர்பாராத இந்த வாய்ப்பு கிடைச்சா நம்ம எங்கேயோ போயிடுவோம் அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகள், நீங்கள் தேடினாலும் கிடைக்காத வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு மனிதனுடைய தொடர்பு உங்களை வாழ்வில் எங்கோ ஒரு உயரத்துக்கு ஒரு ஒரு அடிக்கல்லாக, ஒரு படிக்கல்லாக அமைய போகின்றது அப்படின்னு வச்சுக்குவோம். ஆனால் அந்த ஒரு உயர்வு நீங்கள் எவ்வளவு முட்டினாலும் கிடைக்காது. நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் அந்த உயரத்துக்கு போக முடியாது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு உங்களையே தேடி வருது.
அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அது யார் மூலியமாக, யாரை இயக்குவதன் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னா, 9ஆம் பாவம் எப்படி இயங்கும்னா 11ஆம் பாவத்தில் இருக்குது. அப்பொழுது 11ஆம் பாவத்தை ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்வதன் மூலியமாக, 11ஆம் பாவத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலியமாக, அதை இயக்குவதன் மூலியமாக 9ஆம் பாவம் இயங்கும். ஒரு பாவத்தில் உள்ள கிரகத்தை, அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தை, அந்த கிரகத்தினுடைய பாவ காரகத்துவத்தை இயக்கணும்னா அது இருக்கும் இடத்தை இயக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபார்முலால ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதே 11ஆம் அதிபதி 9ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ 11ஆம் பாவத்தை இயக்கணும்னா, 11ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னா 9ஆம் பாவத்தை நாம் இயக்க வேண்டும். 9ஆம் பாவ காரகத்துவத்தின் காரியங்கள், கிரியேட்டிவான காரியங்கள், அதில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கே நம்ம என்ன பேசுறோம்னா 9ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கின்றார். அப்போ 11ஆம் பாவம்ன்ற அந்த நட்பு வட்டாரம், 11ஆம் பாவம்ன்ற அந்த மூத்த சகோதரர், இதன் மூலியமாக ஏதோ ஒரு டோர் உங்க கர்மாலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அனுபவிக்கின்ற அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில் தப்பி செல்வதற்கு, அல்ல தப்பிக்கனா தப்பிக்கிறது கிடையாது, ஏதாச்சும் ஒரு வகையில் அந்த துயரத்திலிருந்து மீண்டு நீங்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பை இறை சக்தி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றது அப்படின்னு அர்த்தம். 9ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதன் மூலியமாகவும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய எதிர்பாராத ஏதாச்சும் ஒரு துருப்பு சீட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். இதைத்தான் அதனால தான் 9ஆம் பாவத்தை பாக்கியஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 9ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் அமர்ந்தால் கணவன், மனைவி, நம் பங்குதாரர், கஸ்டமர்ஸ், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், வெளி உலகம், இவங்கெல்லாம் 7ஆம் பாவம். ரெண்டாவது, இந்த 9ஆம் பாவ அதிபதி எங்க அமர்ந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த பாவம் எல்லாமே ஸ்பிரிச்சுவலாகவே இருக்கும். அந்த பாவம் எல்லாம் ஆன்மீகத்தோடு தொடர்பு கொண்ட பாவமாகவே இருக்கும். அது எப்படின்னா, 9ஆம் பாவ அதிபதி 11ஆம் பாவத்தில் அமர்ந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு இருப்பாங்க. இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு வகையில் அவர்களுடைய ஆரா, அவர்களுடைய ஆத்மா, அவங்க கடவுளை கும்பிடுறாங்களோ இல்லையோ, ஏதாச்சும் ஒரு வகையில் ஆத்ம பலம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இன்னும் சொன்னால் ஆன்மீகத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு ஆட்களாகவே இருப்பார்கள். ஒரு சித்தர் அல்லது குரு, ஞான குரு. இப்போ இந்த யாரோ இருக்கிறாங்க, ஜோதி வள்ளலார் இருக்காங்க, ஷிர்டி சாய்பாபா இருக்காங்க, வேதாத்ரி மகரிஷி, ராகவேந்திரர், இந்த மாதிரி எண்ணற்ற மகான்கள், எண்ணற்ற முனிவர்கள், எண்ணற்ற யோகிகள், எண்ணற்ற சித்த புருஷர்கள் இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்திருக்காங்க, ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க. அது போன்று லெஜண்ட் இருப்பாங்க இல்லையா, ஞானிகள் மற்றும் ஆத்ம மேதைகள், ஆன்மீக மேதைகள், இவங்க சம்பந்தப்பட்ட கான்டாக்ட், அவர்களுடைய ஆத்ம பலம், அவர்களுடைய ஆசீர்வாதம், இதை பெற்ற ஆட்களாக இருப்பார்கள். யார் இருப்பாங்க? 9ஆம் அதிபதி எந்த பாவத்தில் சென்று அமர்கிறதோ அந்த பாவ காரகத்துவ உறவு ஆத்ம பலம் பொருந்தியவர்களாகவும் அல்லது ஆன்மீக பலம் பொருந்தியவர்களாகவும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் பீப்புளாக இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் பீப்புள்னா அடிக்கடி கோவில் கோலம் சுற்றணும்னு அவசியம் கிடையாது, ஏன் சாமி கும்பிடணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் ஆத்ம பலத்தோடு, எக்ஸ்ட்ராடினரியான விஷயத்தோடு சம்பந்தம் பெற்றவர்களாக இருப்பார்கள். 9ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் அமர்ந்தால் தாய், அம்மா வழி, தாய் வழி உறவினர். 9ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் அமர்ந்தால் தந்தையுடைய தந்தை. 9ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் அமர்ந்தால் சித்தி, இளைய தாய் மாமா. 9ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் அமர்ந்தால் மூத்த தாய் மாமா அல்லது பெரியம்மா. 9ஆம் அதிபதி லக்னத்திலேயே அமர்ந்தால் என் ஜாதகருக்கே அது போன்ற தொடர்புகள் ஏற்படும். இந்த தீட்சை கொடுக்கறது, தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறது, நெற்றிக்கண் திறப்பது, இது போன்ற எதிர்பாராம யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு, அது போன்ற வாய்ப்பு. இன்னும் சொல்லப்போனால்
ஒருவர் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு ஒருவர் தவத்துல உட்கார்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 50-60 வருஷமாகும் அவருடைய நெற்றிக்கண்ணை ஓபன் பண்றதுக்கு. அட் அ ஸ்ட்ரெச் உட்காரணும். இப்போ அதை ஒரு மகான் வந்து வெறும் ஒரு நிமிஷத்துல ஓபன் பண்ணிடுறாரு, சில வர்ம புள்ளிகளை தொட்டு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய குடுப்பனை. இது போன்று தானாக தேடி வருகின்ற குடுப்பனை இருக்கு இல்லையா, இந்த குடுப்பனை ஆத்ம பலம் சம்பந்தப்பட்ட குடுப்பனை, இறை சக்தியினுடைய குடுப்பனை, இறை சக்தியினுடைய தொடர்பு, அதன் மூலியமாக நாம் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய கதவு எது? உங்க ஜாதகத்துல இது போன்ற வாய்ப்புகளை நீங்கள் எதன் மூலியமாக தேடலாம் அப்படின்னா 9ஆம் பாவத்தின் மூலியமாக தேடலாம். 9ஆம் அதிபதி எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்றத தயவு செஞ்சு பாருங்க. அதை மறந்துடாதீங்க. அந்த தொடர்பை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. அந்த காரகத்துவ கான்டாக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ். 10ஆம் பாவத்தில் 9ஆம் அதிபதி அமர்ந்திருந்தா தொழிலுக்கு போறவங்களாக இருந்தால் தொழில் சம்பந்தப்பட்ட கான்டாக்ட்ஸ், அல்லதுனா மாமியார் ஸ்தானம். 3ஆம் பாவத்தில் 9ஆம் அதிபதி அமர்ந்திருந்தால் மாமனார் ஸ்தானம். எந்த வீட்டில் 9ஆம் அதிபதி அமர்ந்திருக்கின்றார் அல்லது 9ஆம் பாவத்தில் எந்த வீட்டு அதிபதி அமர்ந்திருக்கின்றார் அப்படின்றத பாருங்க. அந்த கான்டாக்ட், அந்த உறவு காரகத்துவத்தின் மூலியமாக ஏதாவது ஒரு ஆன்மீக தொடர்பு உங்களுக்கே கிடைக்கும். அதுபோக அந்த உறவு காரகத்துவத்துக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக சம்பந்தம் இருக்கவே செய்யும். சித்தர், யோகி, மகான் இது போன்ற அமானுஷ்ய ஆற்றல் பொருந்தியவர்களுடைய தொடர்பு இருக்கும். சத்சங்கத்தினுடைய தொடர்பு இருக்கும். மிகப்பெரிய மேதைகளுடைய தொடர்பு இருக்கும். அதன் மூலியமாக நாம் எதிர்பாராத பல நன்மைகள் நமக்கு வந்து சேரும். எதிர்பாராத பல நன்மைகள், உயர்ந்த ஞானம், மிகப்பெரிய ஞானம் நமக்கு வந்து சேரும். காலபுருஷனுக்கு 9ஆம் பாவமாக இருப்பதனால்தான் தனுசுக்கு அந்த சிறப்பு. இப்போ நான் வந்து தனுசோட எப்படி அதை ரிலேட் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா தனுசு காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம். இப்போ நீங்கள் தனுசை விட்டுடுங்க, 9ஆம் பாவம் 9ஆம் பாவ அதிபதியை மட்டும் கணக்கில் எடுத்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் பாவம், அதில் அமரக்கூடிய கிரகங்கள், 9ஆம் பாவ அதிபதி அமர்ந்த இடங்கள் அது எங்கே இருக்கு அப்படின்றத பாருங்க. அதன் மூலியமாக நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்கின்ற கர்ம பலன், அதிலிருந்து எப்படி வெளிவருவது என்பதற்கான ஒரு துருப்புச் சீட்டு, ஒரு ஞானம் இந்த பிறவியில் உங்களை அடைந்தே தீரும். பேசுறது சாதாரண விஷயம் மாதிரி இருக்கும், ஆனால் இது சாதாரண கான்செப்ட் கிடையாது. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த விஷயத்தை ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. கிடைக்கக்கூடிய தரவுகளையும் சந்தேகங்களையும் தவறாமல் குழுவில் பதிவு